ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறதுக்கு இங்கே நாம் அடிப்படையாக சில விஷயங்களை செஞ்சே ஆக வேண்டியிருக்கு. அது என்னன்னா, இந்த இந்த ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 10% அதாவது 25 நிமிடமாவது ஒருவர் இந்த 5 வகையான அசைவுகளை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த உடல் தனக்கு தேவையான தகவல்களை மிகச் சரியாக தகவமைத்து மிக இயல்பாகவும் ஆரோக்கியமாகவும் இயங்க முடியும். இதை செய்யலைனா நிச்சயமாக ஒருவர் நோய்வாய்ப்படுவதற்கோ அல்லது ஏற்கனவே நாம பார்த்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான ஏதோ ஒரு நோய்க்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 5 வகை அசைவுகளை செய்தால் ஒருவர் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் இங்கே வாழ்ந்துவிட முடியும். அந்த 5 வகை அசைவுகள் என்ன? அதாவது ஒரு அசைவுனா நாம் ஏதோ ஒரு கை கால் நீட்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதையோ அல்லது ஜாகிங் போகிறதையோ ஓடுவதையோ அல்லது வாக்கிங்னு சொல்லக்கூடிய நடை பயிற்சியோ நாம் அசைவுன்னு நினச்சிக்கிறோம். அது ஒரு வகை அசைவு மட்டும்தான். முழுமையான பயிற்சி என்பதில் 5 நிலைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. 5 நிலைகள் என்னென்ன அப்படின்னா, அதாவது இந்த 5 நிலைகள் எப்படி இருக்கணும்னா, இந்த 5 விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக இந்த உயிரின் முக்கியமான 3 கட்டுமானங்களும் மிகச் சரியாகவும் துல்லியமாகவும் இயங்க வேண்டும். 3 கட்டுமானம் என்ன? எலும்பு கட்டுமானம், ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது, தசை கட்டுமானம், அப்புறம் நம்முடைய நரம்பு கட்டுமானம். நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் சொல்லக்கூடிய இந்த 3. ஏன்னா இந்த 3ம் ஒன்னோடு ஒன்று இணைந்து ரொம்ப துல்லியமாக தகவல்களை பரிமாறி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ முதல் அசைவு என்ன இருக்கணும்? காலையில் எழுந்துக்கிறேன், ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன், நான் ஜாகிங் போகலாமா அப்படின்னா ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் இந்த 5 விதமான அசைவுகளும் பயிற்சிகளும் இருந்தே ஆக வேண்டும்.